டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பதவி விலக வேண்டும். பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டுள்ளார். 1000 நாளை கடந்தது ரஷ்யா யுக்ரைன் போர். யுக்ரைன் ஏவிய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததாக ரஷ்யா தகவல். ரஷ்யா மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்கள் மூலம் தக்க பதிலடி. அதிபர் புட்டின் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் தகவல். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவை தாக்க யுக்ரைனுக்கு ஜோ பைடன் அனுமதி. போர் தீவிரமடையும் அபாயம். சீனா அமெரிக்கா இடையிலான உறவு நிலையானதாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதே சீனாவின் நோக்கம். டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். சூடான் நாட்டின் தலைநகர் அல்பஷீர் நகரில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 150 பேர் கொல்லப்பட்டனர். சூடானில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ரஷ்யா எதிர்ப்பு. இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்பு. ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். இலங்கையில் இனவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை. 10வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உரை. 2024ஆம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி போட்டி பட்டம் வென்றார் டென்மார்க்கின் விக்டோரியா கேர். ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க கோரியும் பிரதமர் நெத்தன்யாஹூ பதவி விலக கோரியும் அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் டெல் அவிவ் நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அமைப்பினரும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க கோரி பிரதமர் நெத்தன்யாஹூ அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு தலைவர் கொல்லப்பட்டுள்ளார். பெய்ரூட்டில் உள்ள ரஸ் அல்நபா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முகமது அஃபிப் என்ற அவர் உயிரிழந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பல்வேறு தலைமை பொறுப்புகளில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் காசா இடையிலான போர் நீடித்து வருகிறது. போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்த பல்வேறு உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறலை கண்டிக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அந்நாட்டு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்துள்ளது. ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ஃபுக்கும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு இஸ்ரேல் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் 1000 நாட்களை நிறைவு செய்துள்ளது. யுக்ரைன் நாட்டில் உள்ள பல்வேறு எரிசக்தி தளங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். உலக சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளையும் மீறி இந்த போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனிடையே போரின் 1000வது நாளை நிறைவு செய்த தினம் யுக்ரைன் ரஷ்யாவிற்குள் 110 கிலோமீட்டர் உட்பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டுகிறது. ரஷ்யாவின் ஆயுத கிடங்கு ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த ஏவுகணை அமெரிக்கா சார்பில் வழங்கப்பட்டதாகவும் தாம் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்த யுக்ரைனுக்கு தடை இல்லை என்றும் அமெரிக்கா சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
எனினும் ரஷ்யா இந்த ஏவுகணைகளில் 5ஐ வானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்துவிட்டதாகவும் மற்றொரு ஏவுகணை சேதத்துடன் தரையில் விழுந்ததாகவும் ரஷ்யா தரப்பில் கூறப்படுகிறது. தம் மீது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் உருவாக்கிய ஏவுகணைகள் செயல்படுத்தப்படுமானால் அது நேட்டோ சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படும் என்று ரஷ்யா முன்பு கூறியிருந்தது. யுக்ரைன் நாட்டின் உள்ள பல்வேறு எரிசக்தி தளங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைன் நாட்டில் உள்ள மின் கட்டமைப்பை சீர்குலைக்கும் வகையில் எரிசக்தி தளங்களை குறிவைத்து ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி மூலம் இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாகவும் இதில் யுக்ரைன் தெற்கு பகுதியில் உள்ள மைக்கோலைவ் நகரம் மிகவும் மோசமாக சேதமடைந்ததாகவும் இதில் 2 கொல்லப்பட்டதோடு ஏராளமானோர் படுகாயமடைந்ததாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யா மேற்கொண்ட இந்த தாக்குதல்களில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் பல இடங்களில் உள்ள மின் கட்டமைப்பு தளங்கள் சேதமடைந்ததாகவும் இதனால் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் தலைநகர் கிவ் பெரிய தாக்குதல்களுக்கு உள்ளானதாகவும் முக்கிய பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். முக்கியமாக கிவ் மற்றும் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒடேசா துறைமுக பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குளிர்காலம் நெருங்குவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்ய தாக்குதலால் யுக்ரைன் மின் விநியோகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் மின் விநியோக டிரான்ஸ்பார்மர்கள், மின் கோபுரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கின. யுக்ரைனின் பெரும்பாலான இடங்களில் 8 மணி நேர மின்தடை அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து மின் விநியோகத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். யுக்ரைனில் கடந்த 2 வாரங்களுக்கு மேல் கடும் பனிப்பொழிவு கொட்டி வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த மின்வெட்டு அவர்களுக்கு மேலும் சிரமத்தை அளித்துள்ளது. யுக்ரைன் மீது குறுகிய தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார். ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் மூலம் தக்க பதிலடி கொடுக்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றிய புட்டின் வினாடிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை யுக்ரைன் மீது ரஷ்யா ஏவியதாக கூறினார். அமெரிக்க, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளால் வழங்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை யுக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்தி வருவதாகவும் விளக்கமளித்தார். ரஷ்யாவிற்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தும் நாடுகளில் ராணுவ இலக்குகளை தாக்கும் உரிமை தமது நாட்டிற்கு உண்டு என்றும் புட்டின் குறிப்பிட்டார். யுக்ரைன் மீது ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டதாக ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் இந்த தாக்குதல் குறித்து விளக்கமளித்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் குறுகிய தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் மூலம் தக்க பதிலடி கொடுக்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக எல்லை பகுதிகளில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரி நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதற்கு ஏதுவாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அணுசக்தி கொள்கையிலும் மாற்றங்கள் செய்ய புட்டின் உத்தரவிட்டுள்ளார். யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ரஷ்யாவை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபரின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. யுக்ரைனில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரஷ்யா இடையேயான போருக்கு மத்தியில் ராணுவ செலவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பாதுகாப்பு மற்றும் ராணுவத்திற்காக 54 பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட உள்ளதாகவும் 87 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு மொத்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் அந்நாட்டு நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டில் 49.6 பில்லியன் அளவிற்கு வருவாய் ஈட்டும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 38.4 பில்லியன் அமெரிக்க டாலர் சர்வதேச நிதியாக யுக்ரைன் பெற்றுள்ளது. அடுத்த ஆண்டில் 2.7% மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என யுக்ரைன் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அளித்துள்ள பேட்டியில் இந்திய பயணத்திற்கான தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் தேதியை உறுதி செய்வது குறித்து பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்குள் ஊடுருவிச் சென்று தாக்கும் வல்லமை பெற்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்ள யுக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார். அதிக தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை கைவிட்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு ஜெர்மனி, போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதிபர் ஜோ பைடனின் இந்த அறிவிப்பு எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்ப்பதாக உள்ளதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெரு தலைநகர் லிமாவில் நடைபெறும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டின் இடையே அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் சீன அதிபரை சந்தித்து பேசினார். அப்போது இணைய குற்றம், வர்த்தகம், தைவான் மற்றும் ரஷ்ய மோதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அதிபர் ஜி ஜின்பிங், சீனா அமெரிக்கா இடையிலான உறவு நிலையானதாக, ஆரோக்கியமானதாக மற்றும் நீடித்ததாக இருக்க வேண்டும் என்பதே சீனாவின் நோக்கம் என்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதை ஒப்புக்கொண்ட சீன அதிபர், அமெரிக்காவுடனான கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஏதுவாக அந்நாட்டில் புதிய அரசுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். உலகின் 2 மிகப்பெரிய நாடுகளுக்கும் பயனளிப்பதாக தங்களது நட்பு இருக்க வேண்டும் என்பதே சீனாவின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச விவகாரங்களில் சிக்கலான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நகரில் நடைபெற்ற 11வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கருத்தை முன்வைத்தார். எல்லை பிரச்சினை முதல் வர்த்தக ஒப்பந்தங்கள் வரை சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதில் அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் திறந்த மனதுடனான பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண்பதே இந்தியாவின் அணுகுமுறை என்று அமைச்சர் குறிப்பிட்டார். உலகளாவிய பிரச்சனைகளுக்கு நீடித்த தீர்வுகளை வழங்கும் போது பிற நாடுகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நம்பிக்கை என்றும் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு என்றும் இந்த பிராந்தியத்தின் நம்பகமான நண்பராக இந்தியா இருந்து வருகிறது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்திற்கு இடையே அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களையும் ராஜ்நாத் சிங் தனித்தனியே சந்தித்து பேசினார். முன்னதாக சீன பாதுகாப்பு அமைச்சர் டாங் ஜூனுடனான நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லையில் இரு தரப்பினருக்கும் இடையே நம்பிக்கை வளர்ப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். 2020ஆம் ஆண்டு நடந்த எல்லை மோதல் மீண்டும் நிகழாமல் தடுக்க அமைதி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அவர் எடுத்துரைத்தார். இருதரப்பு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வை மீண்டும் மீட்க இணைந்து செயல்படுவது என இருதரப்பிலும் அப்போது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாமல் நாட்டின் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமரும் அமைச்சர்களும் பதவியேற்றனர். இலங்கை அதிபர் அனுரா குமார திசநாயக்கே அடுத்த மாதம் இந்தியா வருகை தருகிறார். புதிதாக பதவியேற்றுள்ள இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். டிசம்பர் மாதம் மத்தியில் இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அனுரகுமார பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த மாதம் இலங்கை வந்திருந்த போது திசநாயகேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஹெராத் தெரிவித்தார்.
இலங்கை அதிபரின் முதல் வெளிநாட்டு பயணமாக இது இருக்கும் என்று அவர் கூறினார். இலங்கையில் இனவாத அரசியலுக்கு இடமில்லை என்று அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நடைபெற்ற அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் இவரது தலைமையிலான கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 10வது நாடாளுமன்றம் கூடியது. இதில் உரையாற்றிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான ஒப்பந்தத்தை நாளைக்குள் இறுதி செய்ய இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத தீவிரவாதம் தலை தூக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார். அசோகா சபுமல் ரன்வல சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். மூன்றாம் கட்ட ஆய்வுக்காக சர்வதேச நிதிய குழுவினர் இலங்கைக்கு சென்றனர். பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான இக்குழுவினர் இலங்கை அரசின் பொருளாதார கொள்கைகள், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், சர்வதேச நிதியத்துடன் ஏற்கனவே செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல் ஆகியவை குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வு வெற்றியடையும் பட்சத்தில் அடுத்த கட்ட தவணை தொகை வழங்கப்படும். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை அரசின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைக்காக $250 கோடி தொகையை வழங்க சர்வதேச நிதியம் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிஸ் யூனிவர்ஸ் எனப்படும் 2024ஆம் ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க் நாட்டின் விக்டோரியா பட்டத்தை வென்றுள்ளார். 21 வயதாகும் விக்டோரியா பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற டென்மார்க்கை சேர்ந்த முதல் நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மெக்சிகோவின் மரியா பெர்னாண்டா 2ஆம் இடத்தையும் நைஜீரியாவின் நிட்டிமா அதிஷினா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ரியா சின்ஹா முதல் 12 இடங்களுக்குள் வரும் வாய்ப்பை இழந்தார். எனினும் அவர் முதல் 30 இடங்களில் இடம் பிடித்தார். சூடான் நாட்டின் தலைநகர் அல்பஷீர் நகரில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 150 பேர் கொல்லப்பட்டனர். சூடானில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சூடானில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. அந்த நாட்டின் தலைவராக ராணுவ தளபதி ஜெனரல் ஃபட்டக் அல் பர்ஹன் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் அவருக்கும் அடுத்த நிலையில் துணை தலைவராக உள்ள ஜெனரல் முகமது ஹம்டன் டகலோவும் செயல்பட்டு வருகின்றனர். இதனிடையே அந்நாட்டின் ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கடுமையாக மோதி வருகின்றனர். இந்நிலையில் தலைநகர் தெற்கு டார்த் மாகாணத்தில் உள்ள அல் பஷீர் நகரில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் துணை ராணுவத்தின் அதிவிரைவு படையினர் 150 பேர் உயிரிழந்தனர். சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் இதுவரை 24,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூடானில் உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் பிரிட்டன் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடான சியரா லியோன் ஆகிய நாடுகள் சூடானில் நடைபெற்று வரும் இருதரப்பு மோதல்கள் குறித்து போர் நிறுத்த தீர்மானத்தை கொண்டு வந்தன. இதில் ராணுவம் மற்றும் துணை ராணுவத்தினரிடையே சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்தது. சூடானில் பொதுமக்களை பாதுகாக்கவும் மனித உரிமைகளை நிலைநாட்டவும் உடனடியான உதவிகள் வழிமுறைகளை காண வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கோரப்பட்டிருந்தது. ஹாங்காங்கில் ஜனநாயகம் கோரி போராடியவர்களில் 45 பேருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு அங்கு இளைஞர்கள் பலரும் ஜனநாயகம் கோரி போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு எதிராக சீனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தது. அது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சீன தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை இதுவே ஆகும் என்று கருதப்படுகிறது. ஸ்பெயின் சென்றுள்ள பாலஸ்தீன பிரதமர் முகமது முஸ்தபா அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சஸை சந்தித்து பேசினார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பாலஸ்தீனத்தை பிராந்தியமாக ஸ்பெயின் அங்கீகரித்த பிறகு நடைபெறும் முதல் இருதரப்பு கூட்டம் இதுவாகும். தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பு இருநாட்டு அரசுகளின் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து
ஆலோசிக்கப்பட்டதாகவும் கல்வி மேலாண்மை, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் அமைச்சர்கள் மட்டத்திலான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலியின் பிரதமர் சோகுவல் மைகாவையும் அவரது அரசையும் பதவி நீக்கம் செய்து ராணுவ தலைவர் அறிவித்துள்ளார். மாலியின் பிரதமராக சோகுவல் மைகாவை ராணுவ தலைவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நியமித்தார். இதையடுத்து கடந்த மார்ச் மாதத்திற்குள் மாலியில் தேர்தலை நடத்தி ஆட்சியை மீண்டும் குடிமக்களிடம் ஒப்படைப்பதாக ராணுவம் உறுதியளித்தது. ஆனால் அறிவித்தபடி தேர்தலை நடத்தாமல் காலவரையின்றி தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் ராணுவம் அறிவித்தது. தேர்தலை ஒத்திவைக்கும் ராணுவ ஆட்சிக்குழுவின் முடிவு குறித்து பிரதமரான தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று ராணுவ ஆட்சி குறித்து பிரதமர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதையடுத்து மாலியின் பிரதமர் சோகுவல் மைகாவையும் அவரது அரசையும் பதவி நீக்கம் செய்தும் ராணுவ தளபதி அசிமி கொய்டா இடைக்கால அதிபராகவும் செயல்படுவார் என ராணுவ தலைவர் அறிவித்தார். தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த பொறியியல் கல்வி நிலைய மாணவர்கள் உருவாக்கியுள்ள தானியங்கி சக்கர நாற்காலி படிக்கட்டுகள் ஏறும்போதும் அதன் உயரத்துக்கேற்ப சக்கரங்கள் நெகிழ்வுத் தன்மையுடன் செயல்படுகின்றன. இது மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வாகனத்தின் சக்கரம் தாம் செல்லும் இடத்தின் தரை அல்லது சாலையின் தன்மைக்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றிக்கொண்டு பயணிப்பது பற்றி கேள்விப்பட்டதுண்டா? மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி போன்றவை படிக்கட்டுகளில் ஏறவும் அவை உதவுமா? இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதிலளிக்கிறார்கள் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த பொறியியல் கல்வி நிலைய மாணவர்கள். அவர்கள் உருவாக்கியுள்ள தானியங்கி சக்கர நாற்காலி தான் செல்லும் பாதை கரடு முரடாக இருந்தால் பள்ளத்தில் ஏறி இறங்கும் போது அதில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அதனால் பெரிய அளவில் அசைவுகள் ஏற்படாத வகையில் அதன் சக்கரம் தாமாக வளைந்து தரையை வருடி செல்கிறது. படிக்கட்டுகள் ஏறும்போதும் அதன் உயரத்திற்கேற்ப சக்கரங்கள் நெகிழ்வுத் தன்மையுடன் செயல்படுகின்றன. இது வணிகமயமாக்கப்பட்டு சந்தைக்கு வரும்போது மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் நியமன நடைமுறையில் இருந்து அந்நாட்டின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாட் கேட்ஸ் விலகியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தனது நியமனம் குறித்த சர்ச்சை புதிதாக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். அமெரிக்க அட்டர்னி ஜெனரலாக கேட்ஸ் நியமிக்கப்படுவதற்கு செனட் குடியரசுக் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அட்டர்னி ஜெனரல் பதவியை பிடிக்க அவருக்கு அனைவரின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் தற்போது போட்டியிலிருந்து அவர் விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக கேட்ஸ் மீதான பாலியல் புகார் குறித்து அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் நெறிமுறை குழு விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்வையிடுவதை தடை செய்யும் ஆஸ்திரேலிய அரசின் நடவடிக்கையை எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார். சமூக ஊடகங்களை பார்வையிடுவோருக்கு வயது நிர்ணயம் உட்பட கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய மசோதா ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் சமூக வலைதளங்களுக்கு கடும் அபராதம் விதிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள எக்ஸ் தள உரிமையாளர் எலான் மஸ்க், இதுபோன்ற கட்டுப்பாடுகள் தவறான வழியில் இணையதளங்களை பார்வையிட தூண்டும் என்று கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் 15 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பார்வையிட தடை விதிக்கும் நடவடிக்கையை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது. எனினும் பெற்றோர் சம்மதத்துடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 13 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பெற்றோரின் சம்மதத்துடன் பார்வையிடுவதற்கான தொழில்நுட்பத்தை செயல்படுத்த சமூக ஊடக நிர்வாகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான கபோன் நாட்டில் புதிய அரசியல் சாசனத்திற்கு அமோக வரவேற்பு கிட்டியுள்ளது. உத்தேச புதிய அரசியல் சாசனம் அதிபராக பதவி வகிப்பவர்கள் 2 முறைக்கு மேல் அப்பதவியை வகிக்க தடை விதிக்கிறது. அதே சமயம் அதிபரின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. நாட்டின் பிரதமர் பதவியை புதிய அரசியல் சாசனம் ரத்து செய்துள்ளதுடன் அதிபரின் குடும்ப உறுப்பினர்கள் அரசில் பதவியேற்க நிபந்தனை விதித்துள்ளது. நாட்டை ஆளும் ராணுவ ஆட்சியாளர்களின் இந்த புதிய அரசியல் சாசனத்திற்கு
91.8% ஆதரவு கிடைத்துள்ளது. அதிபர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் கபோன் நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும் என்பதும், பெற்றோரில் ஒருவர் அந்நாட்டின் பிரஜையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும், அதிபரின் இணையர் நாட்டின் பிரஜையாக இருப்பதும் கட்டாயம் என்றும் அரசியல் சாசனம் குறிப்பிடுகிறது. திறன்மிக்க தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 2 லட்சம் விசாக்கள் வழங்கப்படும் என ஜெர்மனி அரசு அறிவித்துள்ளது. ஐரோப்பாவின் பெரிய பொருளாதார நாடாக விளங்கும் ஜெர்மனியில் தொழிலாளர்களின் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதை அடுத்து சுமார் 13 லட்சம் தொழிலாளர் பணியிடங்கள் தற்போது காலியாக உள்ளன. இதனை ஈடுகட்டும் வகையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விசாக்களை வழங்க அந்நாட்டு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகமாகும். வெனிசுலாவில் எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று வெனிசுலாவின் துணைத் தலைவரும் எண்ணெய் அமைச்சருமான டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்தார். வெனிசுலா அரசு எண்ணெய் நிறுவனத்தால் இயக்கப்படும் மஸ்கார் எரிவாயு தொழிற்சாலையில் கடந்த வாரம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தால் எரிவாயு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த விபத்தால் 157 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனம் அறிவித்திருந்தது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று 11 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த சதி செயலில் பல்வேறு வெளிநாட்டவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்கும் வேலையை தான் அதிகம் பேர் பார்க்குறாங்க. முக்கியமாக சிஸ்டம், லேப்டாப், டேப்லெட், மொபைல்னு எல்லா வேலையையும் நம்ம உட்காந்து இடத்துலையே பார்த்துடுறோம். ரொம்ப நேரம் உட்கார்றது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், என்னென்ன உடல் உபாதைகளை கொடுக்குங்கிறத பற்றி தான் ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் என்ன தெரிஞ்சுக்க போகிற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆய்வு, என்ன தெரிய வந்திருக்கு? அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜியின் ஜெனரல் சார்பாக 90,000 பேர்கிட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஆக்சிலரோமேட்ங்கிற சாதனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் அவர்கள் அனைவரும் எவ்வளவு நேரம் நடக்கிறாங்க, ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்கன்னு கணக்கு எடுத்திருக்காங்க. அந்த தரவுகளை கொண்டு அவர்களுக்கு பக்கவாதம், மாரடைப்பு, இதயம் செயலிழப்பு போன்ற நோய்கள் வருவது குறித்து சோதனையும் செய்யப்பட்டிருக்கு. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்? வாரத்துக்கு 11 மணி நேரம் மட்டுமே தொலைக்காட்சி பார்க்கும் ஆண்களை விட வாரத்துல 23 மணி நேரத்திற்கு மேலாக தொலைக்காட்சி பார்க்கும் ஆண்களுக்கு இதய நோய்களால் இறக்கும் ஆபத்து 64% அதிகம்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருந்தால் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் 147% அதிகம்னு சொல்லப்படுது. அப்புறம் 5 நாட்கள் படுத்த படுக்கையாக மாறிவிட்டால் உடலில் இன்சுலின் எதிர்ப்பு என்பது அதிகரித்துவிடும். அது போலவே அதிக நேரம் உட்கார்ந்துகிட்டே இருப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 112% அதிகம்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்படி ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறதுனால கை கால் வலிகள், மன ஆரோக்கியமும் பாதிக்கப்படும்னு சொல்லப்படுது. சரி, மருத்துவர்கள் கூறுவது என்ன? உடற்பயிற்சி செய்தாலும் இதிலிருந்து தப்ப முடியாதுன்னும், ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் பட்சத்துல இடையில கொஞ்ச நேரம் நடக்கிறது போன்ற உடல் அசைவுகள் மிகவும் அவசியம்னும், அடிக்கடி சிறிது நேரம் இடைவேளை எடுப்பது நல்லதுன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.